அதிகார மமதை கொண்ட கட்சி தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை தொடங்கி உள்ளது என்று தவேக தலைவர் விஜய் தற்போது தெரிவித்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அதிகார மமதை கொண்ட கட்சி தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை தொடங்கி உள்ளதாக தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திமுக குறித்து தவேக தலைவர் விஜய் மறைமுகமாக விமர்சனம் செய்துள்ளார். அதிகார மமதை கொண்ட கட்சி தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை தொடங்கி இருப்பதாக தவேக தலைவர் விஜய் விமர்சனம் செய்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அவதூறு அரசியல் குறித்து தவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவதூறு அரசியல் குறித்து தவேக தலைவர் விஜய் தற்போது கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திமுக குறித்து தவேக தலைவர் விஜய் மறைமுகமாக விமர்சனம் செய்துள்ளார். அதிகார மமதை கொண்ட கட்சி தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை தொடங்கி உள்ளதாக தவேக தலைவர் விஜய் திமுகவை மறைமுகமாக விமர்சனம் செய்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் இணைகிறார். ஸ்ரீ சந்தோஷ், இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களை மறைமுகமாக விமர்சித்து தற்போது பதிவினை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக சமீப காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதிவிரைவில் மக்களால் தூக்கி எறியப்பட போகும் அதிகார மமதை கொண்ட கட்சி ஒன்று அவசர கதியில் தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை தொடங்கி இருப்பதாகவும் எந்த கட்சியை சொல்கிறோம் என்று தெரிகிறதா என்றும் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக இப்போதெல்லாம் அந்த கட்சியின் ஒரே இலக்கு நம்மை தூற்றுவதே, தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் மூளையில் தேக்கி யோசிப்பதே அதன் முழு நேர வேலையாகிவிட்டது என்றும் கூறியிருக்கிறார். அவர்களுக்கு 1969க்கு பிறகு அவதூறுதான் அரசியல் கொள்கை, லஞ்ச லாவண்யம் ஊழல் தான் லட்சிய கோட்பாடு. இந்நிலையில் மக்களுடன் மக்களுக்காக இதயபூர்வமாக இரண்டர கலந்த பிறகே மாபெரும் மக்கள் சக்தியுடன் அரசியலுக்கு வருகிற நம் போன்ற ஒரு இயக்கத்தை கண்டால் அவர்களின் மூளை மழுகி முணுங்கத்தானே செய்யும் என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக நாம் அவர்கள் மீது வைக்கின்ற மிக லேசான விமர்சனங்களுக்கே மக்கள் மிக பலமான வரவேற்பை அளிக்க தொடங்கி இருப்பதாகவும் அதனை கண்டு அஞ்சி நடுங்கியதால் தான் தங்கள் எண்பேரயம் மற்றும் ஐம்பெருங்குழுக்களை கொண்டு அதிரி புதிரியாக ஆலோசித்து நம் மீது மக்கள் ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்கவே இயலவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அத்தகைய இயலாமையால் அந்த கட்சியின் தலைவர் கை கொண்டதுதான் எந்த கொம்பனாலும் எங்கள் ஆட்சியை வீழ்த்த முடியாது என்கிற அதிகார மயக்க முழக்கம் என்றும் கூறியிருக்கிறார். தங்களை கொள்கைவாதிகளாக அடிக்கடி காட்டிக் கொள்வதற்காக, எல்லோரையும் ஏமாற்றுவதற்காக தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழினம்தான் தங்கள் உயிர் என்றும் மண் மொழி மானம்தான் எங்கள் தலையாய கொள்கை என்றும் ஒரு சம்பிரதாய சங்கை முழங்க தொடங்கி இருக்கின்றனர் அக்கட்சியின் தலைவர் என்றும் முதலமைச்சரை மறைமுகமாக விமர்சனம் என்பதும் செய்திருக்கிறார். போதாது என்று அறிவு திருவிழா என்ற பெயரில் பரங்களில் கிடைக்கும் பழைய ஓலையை தூசி கட்டி தோரணை கட்ட பார்க்கும் அவர்களின் பழைய மற்றும் புதிய கொள்கையை உறுதி பற்றி கொஞ்சமே எதிர்பார்க்கலாமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். யாரை ஏளனமாக பரிகாசம் செய்தார்களோ அவர்களிடம் பதவிக்காக பம்மினரமோ அப்போது எங்கே போயிற்று மானம் என்றும் கேள்வி எழுக்கிறார். ஆட்சியில் இல்லாத போது தமிழ் என்பதும் தமிழர் என்பதும் ஆட்சிக்கு வந்ததும் அதிகார பதவிகளுக்குள் அடக்கமாக அமர்ந்து கொண்டு அரசியல் சாசன கட்டுப்பாடுகள் மீது பழி போட்டு பதவி சுகம் காணும் போது எங்கே போனது மண் மானம் மற்றும் மொழி மீதான கொள்கை பாசம் என்றும் விஜய் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தாமல் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்ற அர்த்தமற்ற வாதத்தை வைத்து தப்பிக்கும் போதும் எங்கே போனது அவர்களின் சமூக நீதி கொள்கை என்றும் கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். அறிவு திருவிழா என்ற பெயர் வைத்துவிட்டு முழுக்க தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமே மறைமுகமாக திட்டும் திருவிழாவாக அதை மாற்றியதிலேயே அது அறிவு திருவிழாக இல்லாமல் அவதூறு திருவிழாவாகத்தானே மாறியது என்றும் தெரிவித்திருக்கிறார். பெரியார் அண்ணா கொள்கை விட்ட அவர்கள் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையோடு களமிறங்கி யாருக்கும் எதற்கும் வளையாமல் வலம் வரும் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கொள்கையற்றவர்கள் என்று கூறுவதற்கான காரணம் அவர்களுக்கு ஏற்பட்ட உளைச்சலும் குமைச்சலும் இன்றி வேறென்ன இருக்க முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார்.
பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டால் ஆகாது பாப்பா, நீ நல்லவர் போலே நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது பாப்பா என்று பாரதியாரின் ஓடி விளையாடு பாப்பா என்ற பாடலை முன்னெடுத்து விஜய் திமுகவை கடும் விமர்சனம் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்று நடந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கூட யாரை விமர்சிக்க வேண்டுமோ அவர்களை விமர்சிப்பதை விட நம்மை திட்ட வைத்து அகமகிழ்வதே நடந்தது. ஆக மொத்தம் எல்லா வகையிலும் கபட நாடகம் ஆடும் அவர்களது அவல ஆட்சியின் லட்சணங்களை மக்கள் மனதில் அம்பலப்படுத்துவோம் என்றும் மக்கள் சக்தியின் மதிப்பை பெற்று வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களுடன் மக்களாக இணைந்து நின்று இந்த அவதூறு மன்னர்களை உணரச் செய்வோம் என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது அந்த பதிவினில் குறிப்பிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்.